வணக்கம் நண்பர்களே. ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் வந்து நம்ம மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணலனா வந்து நம்மளுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் பிடிப்பாங்க. அது ஒவ்வொரு பேங்க்குக்கும் வந்து வேரி ஆகுது. அதேமாதிரி கிராமப்புறத்தில் பேங்க்கு, நகர்ப்புறத்தில் உள்ள அக்கௌண்ட்டை பொறுத்து வேரி ஆகுது. மினிமம் பார்த்தீங்கன்னா ரூ. 10 ரூ. 15லேருந்து பெனால்ட்டிலேருந்து அதிகபட்சம்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 500 ரூ. 600 வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணலன்னு சொல்லிட்டு பேங்க்ஸ் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, இனிமேல் வந்து மினிமம் பேலன்ஸுக்கு வந்து சார்ஜ் வந்து பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து 2 இது இருக்குது. நல்லா கவனித்து பார்க்க வேண்டியது, எல்லா இதுக்குமே இது மினிமம் பேலன்ஸுக்கு வந்து சார்ஜ் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் தெளிவாக உங்களுக்கு புரியும். அதாவது 2 வருஷம் வந்து அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, அந்த அக்கௌண்ட்டை வந்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட், அதாவது செயலற்ற அக்கௌண்ட்டுன்னு சொல்லி வந்து அறிவிச்சிடணும். அது போக அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் மினிமம் பேலன்ஸ் வந்து பிடிக்கக்கூடாது. அது 2 வருஷமாக ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லைன்னா, இப்போ அந்த அக்கௌண்ட்டில் வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி நீங்கள் அப்போ சார்ஜ் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 2024 தான் நடைமுறைக்கு வருது. ஸோ ஆனால் இதில் ஒரே ஒரு இது கன்சர்ன் என்னென்னா, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இந்த இது வந்துருந்துச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் ஆச்சு. அப்போ நிறைய பேரோட இது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. அந்த அக்கௌண்ட்டை கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அதில் வந்து ரூ. 1000 கிரெடிட் ஆனோடனே மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டு அதையுமே நிறைய பேருக்கு வந்து பெனால்ட்டியாக பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் தெரியாமல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாமல் இருந்தவங்களுக்கு அந்த மாதிரி அந்த ரூ. 1000 அமௌண்ட் வந்து போயிருக்காது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு மெயினாக வந்து இப்போ சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, ஓகே இப்போ அந்த 2 வருஷமாக அக்கௌண்ட்டை மெயின்டைனே பண்ணலை, அப்போ வந்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் ஆகிட்டு அப்படின்னா பேங்க் வந்து என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, யார் அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோ அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்பணும், அப்படி இல்லைனா லெட்ரு போடணும், அப்படி மெயிலும் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பெட்டர், கால் பண்ணி சொல்லிடுறது பெட்டர். ஏன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ கால் பண்ணி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஓகே, இப்போ கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் என்னென்னா, சப்போஸ் அப்படியும் வந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா, அந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணும்போது யார் வந்து நாமினியாக இது பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்து அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் கேஒய்சி என்னெல்லாம் வீடியோ கேஒய்சியாக இருந்தாலும் ஸோ அது மூலமாக அந்த அக்கௌண்ட்டை மறுபடியும் ஆக்டிவ்க்கு வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேங்க்குக்கு சொல்லியிருக்காங்க. இந்த அக்கௌண்ட்டுகளுக்கு மட்டும் என்னென்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு சார்ஜ் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக என்னென்னா, சரி ஓகே, அப்போ இந்த 2 வருஷமாக அக்கௌண்ட்டு யூஸே பண்ணலன்னா, இப்போ சப்போஸ் நம்ம ஒரு அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதுக்கான வட்டி கிரெடிட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, வட்டி வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருந்தாலும் இன்ஆக்டிவாக இருந்தாலும் கிரெடிட் ஆகிட்டே தான் இருக்கும். அதில் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது போக சில அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்புக்காண்டி மட்டும்தான் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். ஸ்காலர்ஷிப்புக்காண்டி அல்லது கவர்மெண்ட்டோட உதவித்தொகை வாங்கிறதுக்காண்டி. அப்படி ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டில் வந்து ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். அந்த அக்கௌண்ட் வந்து 2 வருஷத்துக்கு மேலே ட்ரான்சாக்ஷனே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செயலற்ற அக்கௌண்ட்டாக அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு மெயினாக இது எதுக்கு ஒன்று தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மத்திய அரசும் மாநில அரசும் வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து பைசா போடும்போது 2 வருஷத்துக்கு மேலே இந்த அக்கௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷனே இல்லைன்னு சொல்லி செயலற்ற அக்கௌண்ட்டை அறிவிச்சிட்டாங்கன்னா அவங்களால அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காண்டி இது மெயினாக கொண்டு வந்தது. அதுபோக முக்கியமாக இன்னொரு மெயின் கன்சர்ன் என்னென்னா பார்த்திங்கன்னா, மொத்தம் 42,000 கோடி ரூபா கிட்ட வந்து அன்கிளைம்டு டெபாசிட்டாக இருக்கான். அதாவது இப்போ என்னென்னா, நம்ம பேங்க்கில் பணம் போட்டிருப்போம் அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போட்டிருப்போம். அது வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். மேபி நம்ம சொல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி, அல்லது நாமினியை மென்ஷன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்படி மென்ஷன் பண்ணாத அக்கௌண்ட் சப்போஸ் அந்த உரிமையாளர் வந்து அந்த பணத்தை எடுக்காமல் விட்டாலோ, சப்போஸ் தவறிட்டாலோ என்ன ஆகுதுன்னா, அந்த அக்கௌண்ட் வந்து கிளைம் ஆகாமல் மொத்தம் பார்த்திங்கன்னா 42,000 கோடி ரூபா வந்து பேங்க்லேயே இருக்கான். அதாவது நம்ம அமௌண்ட் வந்து பேங்க்கில் போட்டிருப்போம், எடுக்காமல் இருக்கிறது மட்டும். ஸோ இது வந்து சப்போஸ் இப்படி கிளைம் ஆகாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு மேலே ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பணம் போட்டிருக்கோம், ட்ரான்சாக்ஷனே நடக்கலை, கிளைமும் அப்படிங்கிற பட்சத்தில் 10 வருஷமோ அதுக்கு மேலேயே ஆகும்போது டெபாசிட்டர் அண்ட் எஜுகேஷன் அவேர்னஸ் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கீழே இருக்குது. ஸோ அந்த ஃபண்டுக்கு இந்த பேங்க்கு ஃபுல்லாமே அவங்க அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக அனுப்பிடணும்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒருத்தவங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்காங்க, அவங்க வந்து அந்த மெச்சூரிட்டி ஆன அப்புறமும் அமௌண்ட்டை வந்து எடுக்கலைன்னா பேங்க்ஸ் வந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட செக் பண்ணி இதை மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகிருக்கு, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இதை செக் பண்ணணும். பார்த்திங்கன்னா, இப்போ 2 வருஷம் முடிஞ்ச பிறகு செயலற்ற அக்கௌண்ட்டுங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் எல்லா பேங்க்கும் பார்த்திங்கன்னா இந்தந்த அக்கௌண்ட்லாம்
ஒரு வருஷமாக ட்ரான்சாக்ஷன் நடக்கலைன்னா அந்தந்த அக்கௌண்ட் ஹோல்டர்கிட்ட செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.